பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா, கடவுள் நமக்கு 6 மாதத்தை கடக்க செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 7வது மாதத்தை ஆண்டவர் காணும்படியாக உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார், அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனால் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போமானால், ஏத்தராகமும் 14:14 கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் அருமையானவர்களே, இந்த மாதத்தில் 7வது மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, ஆண்டவர் தாமே இந்த வசனத்தை உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். நீங்கள் யாருக்கிட்டையும் போய் நீங்கள் யுத்தம் செய்யக்கூடாது, சண்டை போடக்கூடாது. ஒருவேளை நீங்கள் நினச்சிருப்பீங்க, எனக்கு வர வேண்டிய பணம் வரவே இல்லையா, 6 மாதங்கள் கடந்து விட்டது, அவர்களுக்காக நான் போய் இந்த மாதத்தில் நான் கேட்க போகிறேன், யுத்தம் செய்ய போகிறேன்னு சொல்லி ஒருவேளை நினச்சி கொண்டு இருக்கலாம். வேண்டவே வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினச்சின்னு இருக்கலாம், ஐயோ நான் இவ்வளோ இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளோ உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கணவன் நினச்சிருக்கலாம், மனைவி நினச்சிருக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காமல் இருக்கிறாங்களே, இவங்க என்னை புரிஞ்சுக்க மாட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு ஒருவேளை ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி என்ன யோசித்து கொண்டு இருக்கலாம். என் அருமையான பிள்ளைகளை, கடவுள் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். எந்த காரியமாக இருந்தாலும் கூட, நீங்கள் கவலைப்படுகிற காரியமாக இருந்தாலும் கூட, நீங்கள் வருத்தப்படுகிற காரியமாக இருந்தாலும் கூட, நீங்கள் மன உளைச்சலோடு மன உடைந்து இருக்கிறீங்களா, தாமே இந்த வார்த்தையின்படி நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்ய அவர் வல்லமை உள்ளவர் என்பதை அவர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். 7வது மாதத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்காகவே கொடுக்கும்படியாக என்னிடத்தில் பேசினார். என் அருமையான தேவ பிள்ளைகளை, யூடியூப் மூலியமாக ஆண்டவர் அநேக மக்கள் இதை பார்த்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி என்னிடத்தில் சொல்லுகிறீங்க. எனக்கு ரொம்ப மிக சந்தோஷமாக இருக்குது. எனக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காகவும் எங்கள் ஊழியத்துக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி உங்கள் அன்பாய் கேட்கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக, இதை பார்க்குற குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. அவங்கள முடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? லோகத்தின் தேவனே, நன்றி செலுத்துகிற சுவாமி. ஆண்டவரை, இந்த 7வது மாதத்தின் வாக்கு தத்துவத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரை, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, யாரிடமும் யுத்தம் செய்யாதீர்கள், நான் உங்களுக்கா யுத்தம் செய்வேன் என்று சொல்லி. யார் உங்களை புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, யார் உங்களுக்கு கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்ல, அவர்களிடத்தில் நான் பேசுவேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். இந்த வார்த்தையின்படி உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. God bless you.